ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொக்கா சிக்கியிருக்கார் அந்த தொகுப்பாளினி, அதுவும் ஃபேமஸான தொகுப்பாளினி. அவருடைய வண்டவாளம் எல்லாமே இப்போ வீடியோவில் வெளியாகிருக்கு. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் திரைமறைவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சினிமாவை விட சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் தான் இந்த தொகுப்பாளினியோட விஷயங்களும் வந்து ஒன்று ஒன்றா வெளியே வருது. ஸோ அது என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகர் நடிகைகளுடைய உண்மையான முகங்கள் திரையில பார்ப்பது போல இல்லை அப்படின்றது தான் வந்து ஒரு கசப்பான உண்மை. அது எல்லாருக்குமே வந்து நம்ம சேனலில் பார்க்குற வீடியோஸில் போடக்கூடிய விஷயங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் தான் இப்போ இருக்கக்கூடிய விஷயமும் நடந்திருக்கு. அந்த அளவுக்கு நிஜ வாழ்க்கையில் சாதாரண மனிதர்கள் இருக்கிற மாதிரி கூட அவங்களால இருக்க முடியாது. அவங்களும் இன்னும் மோசமாக தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர். ஸோ இதில் வந்து பெரிய நடிகர் சின்ன நடிகர் அப்படின்ற வித்தியாசம்லாம் கிடையாது. ஸோ இதை வந்து எல்லாமே உண்மை நம்புறது அப்பாவி ரசிகர்கள் மட்டும்தான் அப்படின்றது ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ பின்னணி பாடகியான சுசித்ராவுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிய பெரிய இடத்து மருமகன். ஸோ அந்த பெரிய இடத்து மருமகனுடைய அவரும் வந்து நடிகர் தான். ஸோ நெருக்கமான நண்பர்களுடைய பட்டியலில் சேர்ந்த இவரும் அந்த தொகுப்பாளிலும் சேர்ந்து சில பல விஷயங்கள் வந்து மஜான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. சின்ன திரையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பிரபலம் அப்படின்னா சினிமா நடிகைகள் அளவுக்கு மவுஸ் இவருக்கு சின்ன திரையில இருக்கு. ஸோ பல இளம் நடிகர்கள் அடிமையாக்கி வச்சிருக்காரு இந்த அம்மணி. அவருடைய கண் அசைவுக்கு வந்து எல்லாருமே கட்டுப்படுவாங்க. இதனால வந்து பொட்டி பாம்பா அடங்கி கிடக்கக்கூடிய பல இளம் நடிகர்கள் தொகுப்பாளினி ஒரு வார்த்தை சொன்னா போதும் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு என்ன மாயம் செஞ்சு வச்சிருக்காரோ அந்த மாயக்காரி தொகுப்பாளினி அப்படின்னு சொல்லியிருக்காரு சுசித்ரா. ஸோ சின்ன மாங்காய் அப்படின்னாலுமே எச்சில் ஊறுற அளவுக்கு ரொம்ப புளிப்பான சூப்பரான ஒரு மாங்காய் அப்படின்றது அந்த தொகுப்பாளினியோடைய மாங்கனிகளை பற்றியும் பேசியிருக்கிறாரு, வர்ணிச்சிருக்கிறாங்க. ஸோ உச்சகட்டமாக பெரிய இடத்து மருமகன் கூட ஒவ்வொரு நெருக்கமாக இருந்து அவர் வெளிநாடுகள் போகும்போதெல்லாம் இவரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து பயங்கரமாக கூத்தடிப்பாங்க, அதுவும் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளான நெருக்கம். ஸோ இவர் இந்த பெரிய இடத்து மருமகனோட மட்டும் நெருக்கம் கிடையாது, பல இளம் நடிகர்களோட அவருக்கு வந்து ஏகப்பட்ட நெருக்கம் இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அந்த தொகுப்பாளினோட வண்டவாளன் எல்லாமே வந்து வீடியோ காட்சிகள் சில அந்த சுடுபட்ட பூனைன்னு சொல்லக்கூடிய சுசித்ரா கையில் வந்து சிக்கியிருக்கு. ஸோ பல வருஷமாக வந்து ஃபோட்டோஸோட நின்று போச்சு இல்லையா, கையில் வந்து எந்த விவகாரமும் ஆதாரமும் இல்லாத நேரத்தில் இப்போ வந்து ஆதாரம் சிக்கி இருக்கிறதால மீண்டும் வந்து குறிப்பிட்ட நடிகர்களை நோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அந்த பாடகி. ஸோ என்ன விவரம் அப்படின்னு சொல்லி விசாரித்த போது ஒரு நைட் பார்ட்டியில் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை வந்து காலி செஞ்சுட்டாங்க. ஸோ தற்போது வீடு வாடகைக்கு கொடுக்க கூட வந்து பணம் இல்லாத சூழ்நிலையில் என்னுடைய நிலைமை வந்து வாழ்க்கை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பொருளாதார கஷ்டத்தை பற்றி பேசியிருக்காரு சுசித்ரா. ஸோ அந்த நஷ்டங்களை சரி கட்ட இந்த வண்டவாள வீடியோவை வந்து பயன்படுத்த திட்டமிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ யாரால் தன்னுடைய வாழ்க்கை வீணாச்சோ அவங்கள தான் சரி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு முடிவில் புறப்பட்டிருக்கார் அம்மன். இந்த விஷயத்தை வந்து அறிந்த வட்டாரங்கள் இதெல்லாம் வந்து சரியாக தான் நடக்கும், அந்த வீடியோவுக்காக பல பேர் வந்து பல விதமான காசுகள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ என்னன்னா இந்த விவகாரத்தில் சிக்கியிருப்பது அந்த தொகுப்பாளினி மட்டும்தான். ஸோ ஏன்னா அவருடைய வீடியோஸ் தான் நிறைய இவர்களை சிக்கியிருக்கான். அந்த இளம் நடிகர்கள் சொன்ன இல்லையா ஸ்டார்டிங்கில், பல இளம் நடிகர்களோட இவர் செஞ்ச அந்த நைட் பார்ட்டியில் அந்த கூட்டு பிரார்த்தனை எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து 2-3 பேர் இந்த தொகுப்பாளினி அப்படின்ற மாதிரியான ரேஞ்சில் தான் வந்து பண்ணி என்ஜாய் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் பண்ண அந்த இயரில் வந்து அப்போ இருந்த இளம் நடிகர்கள்லாம் இப்போல்லாம் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருக்காங்க, அந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த முழு வீடியோவும் வந்து தொகுப்பாளினியோடைய முகத்தை வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி தான் கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தொகுப்பாளினியும் நல்ல போதையில் அவர் கூட வந்து படுக்கையில் என்ஜாய் பண்ணும்போது இவரும் வந்து நல்ல எடுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்காரு இந்த தொகுப்பாளினி. ஸோ இவரை பற்றி இவரோட வீடியோஸ் எல்லாம் சிக்கி இருக்கிறது தான் இப்போ பெரிய பேசு பொருளாக மாதிரி இருக்குது கோலிவுட் வட்டாரத்தில். ஸோ எது எப்படியோ ரொம்ப ஃபேமஸான தொகுப்பாளினி யாருன்னா அந்த 2 எழுத்து தொகுப்பாளினி இவங்க தான். ஸோ இவங்களை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இவங்க அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றது உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.